வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஜவ்வரிசியோட சேமியா பாசிப்பருப்பு சேர்த்து அருமையான சுவையில ஒரு பாயசம் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு பாசிப்பருப்பு 1/4 கப், சேமியா 1/4 கப், ஜவ்வரிசி 1/4 கப், மூணுமே ஒரே அளவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசியை இந்த பவுல்ல சேர்த்துட்டு இதுல தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கங்க. அப்படி வாஷ் பண்ணோம்னா ஜவ்வரிசியில் உள்ள மாவுத்தன்மையெல்லாம் போயிடும். இங்க பாருங்க, வெள்ளையா இருக்குல்ல, இந்த மாவுத்தன்மையெல்லாம் நல்லா போயிடும். அதனால 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிடணும். வாஷ் பண்ணியாச்சு. இதுல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டு சூடு பண்ணிருக்கேன். எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. பருப்பு சூடேறி வாசனை வரணும். ஆனா பருப்போட கலர் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து கைவிடாம வறுத்துக்கங்க. பருப்பு சூடேறி வாசனை வந்துருச்சு. பருப்போட கலர் கொஞ்சம் கூட மாறல. இப்ப இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். இப்ப இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்த கப்ல 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கோங்க. 4 விசில் வந்துச்சு. பாசிப்பருப்பெல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதுல நம்ம எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு இந்த சேமியாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். சேமியாவோட கலர் மாறிடாம வறுத்துக்கணும். இந்த மாதிரி சேமியாவை நெய்யிலேயே நம்ம வறுத்துட்டு பாயசம் பண்ணும்போது அந்த பாயசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட நம்ம அரை மணி நேரமா ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ரெண்டுமே வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப வெள்ளக்கரைசல் ரெடி பண்றதுக்கு நம்ம எந்த கப்ல பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் அளந்தோமோ அதே கப்லயே நம்ம வெள்ளத்தை அளந்து சேர்த்துக்கலாம். அதே கப்லயே நம்ம 5 கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம். நான் கப்ல அளக்குறேன். நீங்க உங்கள்ட்ட டம்ளர் இருந்தாலும் அதே அளவுக்கு நீங்க அளந்துக்கங்க எல்லாத்தையும். இந்த இனிப்பு கரெக்டா இருக்கும். நீங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெள்ளம்லாம் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டா தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆச்சு. சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதோட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளக்கரைசலை வடிகட்டி சேர்த்துடலாம். வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த வெள்ளக்கரைசலோட சேர்ந்து எல்லாம் நல்லா ஒன்னா வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த பாயசத்துல பாலோ தேங்காய் பாலோ நம்ம எதுவும் சேர்க்காதனால நெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. இப்ப நெய் உருக்கிடுச்சு. இதுல 10-15 போல முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த முந்திரி எல்லாம் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வறுபடட்டும். இப்ப நம்ம சேர்த்த முந்திரியோட கலர் லைட்டா மாறிடுச்சு. இதுல 10-15 போல உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம இந்த பாயசத்துக்கு பாலோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்கல. நெய் அதிகமா சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து சேர்க்க போறோம். நெய் மணத்தோட இந்த பாயசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை இந்த பாயசத்துல சேர்த்துடலாம்.
அடுத்து இதில் 1½ டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.